ரொம்ப நாளா ஃப்ரீ ஃபயர் கேம் ஆடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட அந்த கேம் எப்படி உருவாச்சுங்கிற விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நிறைய பேர் இந்த கரீனா தான் இந்த கேமை உருவாக்குச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி ஒரு மண்ணும் இல்ல. அது என்ன ஏதுன்னு நான் தெளிவா சொல்றதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் கண்டிப்பா எக்கச்சக்கமான பேர் இருப்பீங்க. சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சோ அதே மாதிரி நீங்க எத்தனை வருஷமா ஃப்ரீ ஃபயர் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. 111 Studios இவங்க தான் ஃப்ரீ ஃபயரை முதல்ல உருவாக்குறாங்க. ஆரம்பத்துல இந்த கேம் ரொம்பவே டம்மியா தான் இருந்திருக்கும். இந்த கேம் எப்படியாவது போனி பண்ணணுங்கிறதுக்காக இத பப்ளிஷ் பண்ண வந்தவங்க தான் கரீனா. கேம் ரொம்பவே நல்லா இருந்தனால சரிடா இத அண்ணன் வாங்கிக்கிறேன்னு ஃப்ரீ ஃபயர் கேம 111 Studios கிட்ட இருந்து கரீனா எழுதி வாங்கிக்கிறாங்க. அங்க இருந்து தான் கரீனா ஃப்ரீ ஃபயர்னு பேரை மாத்தி 2017ல இந்த கேம் ரிலீஸ் ஆகுது. கேரக்டர் சிஸ்டம், பெட் சிஸ்டம், கிளாஸ் ஸ்குவாட் மோட், எலைட் பாஸ்னு பயங்கர வேலைப்பாடு இந்த கேமுக்குள்ள இருந்தது. தக்காளி அதனாலேயே இந்த கேம் 2 வருஷத்துல இந்த உலகத்திலேயே அதிகமா டவுன்லோட் செய்யப்பட்ட கேமா மாறினது மட்டும் இல்லாம 100 மில்லியன் கணக்கான பிளேயர்ஸ இந்த ஒரு கேம்